இருக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், சபையை தெரிந்து கொண்டார். இந்த சபை மூலமாக அவருடைய சுவிசேஷம் என்கிற புண்ணியம், அவருடைய ரட்சிப்பு என்கிற புண்ணியம், அவருடைய மீட்பு என்கிற புண்ணியம் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லியும், சென்று அடைந்தவர்கள் அவர்களும் நம்மை போல சபையாக மாற வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்பாக, நாம் சபையாக உருவாவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தாராக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாறினோம். நாம் ராஜாக்களாக, நம்மை ராஜாக்களாக ஆண்டவர்